ப்ரைஸ் எல்லாம் ஏசப்பா கிட்ட அவரோட டிசைபிள்ஸ் வந்து ஒன்று கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவங்களுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த ப்ரேயரை வந்து சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா முன்னாடி அறிஞ்சிருக்கிறாரு, அதனால் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் தான் ஆண்டவர் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இது நீங்கள் ஜெபிச்சா போதும்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், ஆனால் ஏசப்பா இரவு முழுவதும் ஜெபித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் ஜெபிக்கும்படி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு கடந்து சென்றார். அவர் வந்து தனியே ஜெபிக்கும்படி அவர் போனார். இரவு முழுவதும் அவர் ஜெபம் பண்ணார் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன ஜெபிச்சிருப்பார் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சுவிசேஷங்களில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அநேக அற்புதங்களை ஏசப்பா செஞ்சுருக்காங்க. நமக்கு பைபிளில் கொடுத்துருக்கிறது சொப்பந்தான். யோவான் இப்படி எழுதுகிறாரு, இயேசு செய்த அற்புதங்களை எழுதுனா புஸ்தகம் உலகம் கொள்ளாது. அப்போ ஒரு நாளும் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை கண்டிப்பாக ஆண்டவர் செய்திருப்பார். ஏன்னா திரள் கூட்டம் அவரை நெருக்கிட்டு வந்தாங்க, சுகத்துக்காக, விடுதலைக்காக அவர் நெருக்கிட்டு வந்தாங்க. ஸோ நிறைய காரியங்களை அவர் வந்து செஞ்சுருப்பார். அப்படி அவர் செய்யும் போது பைபிளில் நிறைய அற்புதங்களை செய்துட்டு ஒரு குருடனை சுகமாக்கிட்டு அவங்ககிட்ட போய் சொல்லுவார், யார்கிட்டையும் சொல்லாதேன்னு. அவர் சப்பானியை குணமாக்கிட்டு சொல்லுவார், யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து தப்பான ஒரு காரியத்தை, ஏதாவது ஒரு தவறு செய்ததை நம்ம போய் சொல்லுவோம், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நான் செஞ்சேன்னு சொல்லாதீங்க, நீங்கள் பார்த்தேன்னு சொல்லாதீங்க. ஆனால் இவர் நன்மையான காரியத்தை செஞ்சுட்டு யாராலையும் செய்ய முடியாத அற்புதங்களை செஞ்சுட்டு போய் சொல்கிறாரு, யார்கிட்டையும் சொல்லாது. ஏன்னா அவருக்கு பின்பதாக ஒரு திரள் கூட்டத்தில் குற்றம் கண்டுபிடிக்க, அவரை வந்து கஷ்டப்படுத்த ஒரு கூட நின்றுட்டே இருந்தது எங்கே போனாலும். அதன் மத்தியில் தான் ஆண்டவர் வந்து ஊழியம் செய்தார். நம்ம ஒரு சின்ன விஷயத்த ஒருத்தவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு நம்மளை அது தப்பாக பேசிட்டாங்க, நம்ம என்ன சொல்லி நன்மை செஞ்ச இப்படி பேசிட்டியே அப்படின்னு ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கும். அது நம்மளை ரொம்ப நாள் நம்ம மைண்ட் டிஸ்டர்ப், நம்ம குடும்பத்தில் ஏற்படுற சின்ன காரியமாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளை ஏதாவது சொன்னதாக இருக்கலாம். அது நம்மளை ரொம்ப என்னை இப்படி சொல்லிட்டீங்க, என்னை இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒருத்தர் சொன்னதை ஒரு 10 பேர்கிட்டயே நான் சொல்லுவோம், என்னை பார்த்து அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஏசப்பா ஆயிரமான நன்மைகளை ஒரு நாளும் செய்கிறாரு. 1000 குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துட்டே இருக்கு. அப்போது அவர் எந்த அளவுக்கு அவர் மைண்டு வந்து டிஸ்டர்பாக இருக்கணும். அடுத்த ஸ்டெப்பு அவர் ஊழியத்தை செய்கிறதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் அவருக்கு இருந்திருக்கணும். நாம் நினைக்கிறோம் சிலுவை மரணம் தான் அவருடைய பாடுகள் என்று. இல்லை, சிலுவை மரணத்தை விட இந்த 3 வருஷ ஊழியம்தான் அவருக்கு ரொம்ப பாடுகளாக இருந்திருக்கும். ஒரு நாளும் சிலுவை மரணம் என்பது அவருக்கு தெரியும். இதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், இதுதான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறது அவர் தெரியும். ஆனால் இந்த சிலுவை மரணத்தை நிறைவேற்ற பரலோகம் அவருக்கு தெரிந்தெடுத்து கொடுத்த பாதை இந்த பாடுகள் நிறைந்த ஊழிய பாதை. 3 வருடம் நம்ம அப்படியே வாசிக்கிறனால நம்ம மைண்டில் நினச்சிக்கிறோம், ஒரு கூட்டம் அப்படியே அவரை பின்னாடி போச்சு, அவர் அப்படியே ராஜா மாதிரி கொண்டாடினாங்க, அவருக்கு 12 சீடர்கள் வந்து பாடி கார்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க, அப்படியே முன்னாடி போவார், சுகமாக்கார், அப்படியே போவார். இல்லை, அப்படி தான் நம்ம வந்து சன் ஆஃப் காட் அந்த மாதிரி நிறைய மூவிஸில் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அப்படி நடக்கலை. நீங்கள் ரியாலிட்டின்றது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரு கூட்டம் பின்னாடி, அந்த திரள் கூட்டத்தில் நிறைய கூட்டம் இவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஜனங்கள் பிரதான ஆசிரியர்கள் ஏவி விட்ட கூட்டமாக இருந்திருக்கும். 1000 மிராக்கிள்ஸ் ஆர்டர் அன்றைக்கி செஞ்சுருக்காருன்னா 1000க்கும் மேற்பட்ட எதிர்ப்புகளை அன்றைக்கி சந்தித்திருக்கிறாருன்னு அர்த்தம். இன்றைக்கி அந்த 1000 எதிர்ப்பு நம்ம சோர்ந்து போயிருப்போம், மனசு வந்து சோர்ந்து போயிருப்போம். அடுத்த நாள் நான் போயிருக்க மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதை வந்து சீஷர்கள்கிட்ட யார்ட்டையும் பகிர்ந்து இது பண்ணார்னு பைபிள் எழுதலை. அவர் தனியை ஜெபிக்கும்படி கடந்து போயிட்டார். அவர் தேவ பிரசனத்துக்குள்ளே போய் தன்னை திடப்படுத்தி கொண்டார். என்ன பண்ணியிருப்பார்? நைட்டெல்லாம் போய் தன்னை எதிர்கொண்ட சவால்களை அவர் சொல்லி தன்னை திடப்படுத்தியிருந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் ஊழியத்துக்கு அவர் வேறு இடங்களுக்கு சென்றிருக்க முடியும். இதுதான் ஆண்டவர் செய்திருப்பார். தன்னை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டார். அவருடைய பாடுகள் அந்த 3 வருஷ ஊழியத்தில் அவர் வந்து நொறுக்கி அப்புறமா தான் அவர் அந்த சிலுவை பாடுகளை ஏற்கும்படி போனார். இன்றைக்கும் நிறைய ஏதாவது சின்ன அதாவது ஆண்டவர் சந்தித்ததில் நன்மை செஞ்சு அவர் அனுபவித்த அந்த காரியங்களில் நாம் நம்மளுடைய சொந்த பிரயாசத்துக்காக படுற கஷ்டங்களெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கவே முடியாது. அது ஒன்றுமே கிடையாது. தேவகுமாரனே இவ்வளவு பாடுகள் பட்டு தான் பரலோகத்துக்கு அவர் போனாருங்க. அப்போது நம்மளுடைய காரியங்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நீங்கள் இயேசுவை போல இருங்க.
தேடி போய் ஜெபிக்கும்படி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை திடப்படுத்திக்கிட்டா அடுத்த நாள் ஓட்டத்தை நீங்கள் தைரியமாக சந்தோஷத்தோடு ஓட முடியும். அடுத்த நாள் பாடுகள் இல்லை என்பதல்ல, பாடுகள் நிறைந்தது தான் வாழ்க்கை. அதில் நான் முன்னேறி செல்வதற்கான பலனை கர்த்தர் எனக்கு தருகிறார். அதை ஏசப்பா நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணி தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் பாதத்தில் வச்சு அவர் தன்னை திடப்படுத்திட்டார். அப்படி தான் நாமளே திடப்படுத்திக்கணும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.